35 இடங்களிய நாளை பாதை வந்து வெளியிட்டிருக்கிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் கிருஷ்ணகிரியில் இருக்கிற எம்பிசிஎஸ் கட்டுறவை இப்போ விட்டுருக்கிறோம். இது இந்த பயிற்சி விகார சம்பந்தமாக ஏதாவது பயிற்சி விகார சம்பந்தம் நடந்திருக்கு. அதாவது நாங்கள் கையெட்டி விகார பிரச்சனை வந்து இப்போ எத்தனை வருஷமா ஓடுது. அதே நேரம் வந்து அரசாங்கம் வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னம் தாங்களாகவே வந்து தமிழ் மக்களுக்கு வந்து இன்னும் வாக்குறுதியில கொடுத்தது. உதாரணத்துக்கு வந்து அரசியல் கைதிகளை விடுவிக்கிறார், பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை நீக்கி அதுக்கு பதிலாக வந்து எந்த விதமான சட்டம் எதுவும் இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை சொல்லியிருந்தது. கையெட்டி விகார விஷயத்துல வந்து பல தடவை வந்து மக்கள் இந்த பிரச்சனையை வந்து கிளப்ப விசேஷமா பாதிக்கப்பட்ட அந்த கையெட்டு விகார சட்டவிரோதமாக வந்து கட்டுறதால வந்து பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் வந்து இந்த பிரச்சனை கிளப்பிய இடத்துல வந்து அரசாங்கம் வந்து சொல்லியிருக்கு, மக்களோட கலந்து ஆலோசித்து தாங்கள் மக்கள் விரும்பின ஒரு முடிவைத்தான் இருக்கிறதாகத்தான் சொல்லியிருக்கு. அதனால இப்ப ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 6 மாசம் மக்களையும் வந்து எத்தனை முறை வந்து சந்திக்கும். கடைசியா நடந்த சந்திப்பை வந்து அவர்கள் ஏன் நீதிமன்றங்களை நாட இல்லைன்னு சொல்லித்தான் கேட்டிருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு சூழல், அதாவது ஏற்கனவே எத்தனையோ பிரச்சனைகள் இருந்து ஒரு பெரிய கொந்தளிப்பாக பொதுவாக வந்து கணிசமான ஒரு என்ன சொல்ற சர்வதேச மட்டத்தில வந்து கவனம் செலுத்தப்படுகின்ற பிரச்சனைகள் இருக்கத்தக்கதாக, அதே நேரம் தேசிய மக்கள் சக்தி ஜேவிபி கட்சியே தாங்களாகவே வந்து மக்களுக்கு விசேஷமாக வடகிழக்கு வாழ் மக்களுக்கு வந்து வாக்குறுதிகள் வழங்கியிருந்த அரசியல் கைதிகள் சம்பந்தமாக பயங்கரவாத தடுப்பு சம்பந்தமாக அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கவும் அதுகள் தொடர்பாக எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இந்த தேர்தல் காலத்துல மட்டும் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு 1 கிலோமீட்டர் அளவு ரோட்டை வந்து விட்டு போட்டு பேருந்து அதை மூடி போட்டு பேருந்து இப்ப திரும்பவும் விட்டதாக வந்து சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இன்றைக்கும் வந்து எத்தனையோ தடைகளை விதித்து ஒரு குறிப்பிட்ட ரோட்டை வந்து விடுவிக்கிறதாக வந்து சொல்லியிருக்கிறோம். இப்ப கேள்வி எழுப்பப்படுகின்றதை வந்து தாங்களாகவே வந்து மெலிசுவமாக கொள்கை ரீதியாக வந்து ஒரு கருத்தை சொல்லி அதுக்கு தேர்தல் கேட்டு தேர்தலில் வந்து வென்றதுக்கு பிறகு வந்து கொடுத்த வாக்குறுதியில வந்து நிறைவேற்றி செய்யாமல் வந்து இந்த மெட்ட விஷயங்களை வந்து தேர்தல் காலத்துல மட்டும் செய்யறது வந்து எந்தளவு தூரத்துக்கு உண்மையிலே மக்களுடைய நிலங்களை கருதி செய்யணும், எந்தளவு தூரத்துக்கு ஒரு தேர்தலை கருதி செய்யணும் என்ற ஒரு நியாயமான ஒரு சந்தேகம் கட்டாயம் இருக்கத்தான் செய்யும். எங்களை பொறுத்தவரை வந்து தேர்தலுக்காக நடக்கிற ஒரு சில நன்மையை பெறுவதற்காக வந்து எடுக்கிற ஒரு சில முடிவுகளாக மட்டும்தான் நாங்கள் இதை பார்க்கிறோம். ஆனா இந்த தேசிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட 6 மாதங்கள் முடிவெடுத்த பின்னர் இதுவரைக்கும் பிடி சம்பந்தமாக எடுக்கப்படுறதுமாக தெரியவில்லை. ஆனால் வெறுமனவே வெறும் உத்தரவாதங்கள் தான் இந்த நடப்பாண்டில் இருக்கிற அரசாங்கம் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் நடைபெற இருக்கிற உள்ளூராட்சி தேர்தலை ஒட்டியே சில பாத திறப்புகள் சில விடயங்களை மட்டும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக உங்களுடைய கட்சி உங்களுடைய சார்பாக உங்களுடைய கருத்து இல்லை, அதைத்தான் நாங்கள் தெளிவாக சொல்றோம். வந்து பயங்கரவாத தடுப்பு சட்டம் சம்பந்தமாக வந்து இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முதல் அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் வந்து சர்வதேச சட்டமின் நியமனங்களுக்கு வந்து முற்றிலும் மாறு ஒரு கொடூரமான சட்டம். இந்த வகையில வந்து அந்த சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்ற வாக்குறுதியை மிக தெளிவாக வந்து கொடுத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் வந்து அனுரகுமார திசாநாயக்க எத்தனையோ மேடை கட்டிலே வந்து அந்த பயங்கரவாத தடுப்பு சட்டம் வந்து நீக்கப்படுவது மட்டுமல்ல, அதுக்கு பதிலாக வந்து இன்னொரு சட்டம் தேவையில்லை என்ற கருத்தை தெரிவு செய்திருந்தார். அந்த சூழலில் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இதுக்கு முதல் வேற அரசாங்கங்களும் சொல்லியிருக்கு. 2015 வந்து மைத்ரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்க காலப்பகுதியில வந்து பயங்கரவாத தடுப்பு சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்ற வாக்குறுதியை கொடுத்து ஐநா மனிதரிமை பேரவையில வந்து அந்த நீக்கப்பட்டு ஒரு புது சட்டம் அதுக்கு பதிலாக வந்து கொண்டு வர வரைக்கும் பயங்கரவாத தடுப்பு சட்டம் அமுல்ல இருந்தாலும் கூட அதை நடைமுறைப்படுத்தப்படாத என்ற வாக்குறுதியை கொடுத்தது. ஆனா அதை மீறினேன், அந்த வாக்குறுதியாவது கொடுத்தேன்.
இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு பயங்கரவாத தடுப்புச் சட்டம் தேவையில்லை, அதுக்கு பதிலாக வேறு எந்த ஒரு சட்டம் தேவையில்லை என்று சொன்னாங்க. இல்லை, பயங்கரவாத தடுப்பு சட்டம் இருக்கத்தான் வேணும், புது சட்டம் கொண்டு வர வரைக்கும் அது அமுலிலேயும் இருக்க வேண்டும், நடைமுறையிலேயும் இருக்க வேண்டும் என்ற கருத்தை சொல்கிறார். அதாவது கொடுத்த வாக்குறுதிக்கு நேர்மாறாக அவர்கள் ஏற்கனவே தேர்தலுக்கு முதல் சொன்ன விஷயங்கள் தொடர்பாக வந்து பயணிக்கிறார்கள். அரசியல் கைதிகள் விஷயத்துல வந்து அரசியல் கைதிகள் முழுமையாக வந்து விடுவிக்கப்படணும், பயங்கரவாத தடுப்பு சட்டம் கொடூரமான சட்டம், அதுக்கு வந்து கைது செய்யப்பட்டு சிறையில இருக்கிறவர்கள் வந்து நியாயமற்ற வகையில வந்து அவர்கள் கண்டிக்கப்படுறார்கள், விடுவிக்கப்பட வேண்டும் என்றுதான் முதல் சொல். தேர்தலுக்கு பிறகு ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அந்த அரசியல் கைதிகள் தொடர்பாக வந்து சொல்ற கருத்து அப்படியே ஒன்றும் இல்லை. இங்க அரசியல் கைதிகள் என்ற ஒரு தரப்பு கிடையாது. ஆகவே மற்ற விஷயங்கள் சொன்ன வாக்குறுதிகளை நடைமுறைப்படுத்த முடியாமல் சொல்லாத வாக்குறுதிகளை வந்து செய்கிறதாக இருந்தால், அதுவும் ஒரு தேர்தல் அறிவிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை செய்கிறதாக இருந்தால் ஒருவரும் தேர்தலுக்காக மட்டும் படம் காட்டுற ஒரு விஷயமாக இருக்கணும் என்றதில் ஒரு மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. ஒரு நியாயமான நபர் இல்லை இல்லை உண்மையில மக்கள் நலனுக்கருத்துத்தான் செய்யணும் என்ற ஒரு முடிவுக்கு வர முடியாது. தற்போது மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. தேர்தல் வருகிற காலத்தில் தென்னிலங்கை தலைவர்கள் நிறைய பேர் வடபகுதியை நோக்கி படையெடுக்கிறார்கள். நேற்றைய நாளிலுமே என்னுடைய பிரதமர் அவர்கள் இந்த இடத்துல தோன்றியிருந்தார். இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன இருக்கிறதா? தேர்தலை ஒட்டிய தலைவர்களுடைய வருகை இருக்கிறதா அல்லது பொது தேவைகளுக்காக வருகிறார்களா? தேர்தல் காலத்துல வந்து அவர்களும் போட்டியிடுற ஒரு நிலையை வந்து உரிமையாளர்கள் ரோட்கரையிலே வீடுகள் வசதிகள் ஒன்றும் இல்லாமல் ரோட்கரையிலே இருந்து போராட வேண்டி இருக்கு. தங்களுடைய காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து போறவர்கள் வந்து நக்கல் சிரிப்பு சிரிச்சு போறார்கள். இதுதான் தமிழருடைய நிலை. தேர்தல் காலத்துல வந்து ஒரு தேர்தல் அரசியலில் ஈடுபடுகின்ற தரப்புகள் வந்து வந்து போறதை பற்றி நாங்கள் உரை சொல்ல முடியாது. அவர்கள் மற்ற தரப்புகளும் வந்து வாரது வந்து போட்டு தேர்தல் இல்லாத நேரம் வந்து பல தடவை வந்திருக்கிறோம். ஆனாலும் அந்த வந்து நடக்கிற சந்திப்புகள் ஊடாக வந்து சொல்லப்படுகிற கருத்துகள் தொடர்பாக இதுவரைக்கும் வந்து இந்த 6 மாசத்துல இந்த அரசாங்கம் எந்த ஒரு முடிவும் எடுக்கல. இப்ப வந்து போறது வந்து வெறுமனே வந்து தாங்கள் வடகிழக்கிலும் அக்கறை கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு ஒரு கருத்துவாக்கத்தை செய்யறதுக்காக மட்டும்தான் செய்யணுமே தவிர மக்களுடைய பிரச்சனைகளை உண்மையிலே தீர்த்து வைக்கிறத கோணத்துல வந்து அவர்கள் இதுவரைக்கும் இந்த 6 மாசத்துக்குள்ள எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றால் மக்களுடைய கருத்து என்னவாக இருக்கும்? இந்த நடத்த போல இருக்கிற உள்ளூராட்சி தேர்தலில் மக்கள் வெளிப்படைவார்களா அல்லது தென்னிலங்கை கட்சிகளை தான் மக்கள் திருப்பியும் இந்த இடத்தில் கொண்டு வருவார்களா அல்லது மக்கள் தெளிவாக இருப்பார்களா? அந்த நான் நினைக்கிறேன் இந்த 6 மாசம் வந்து வடகிழக்கை பொறுத்தவரையில வந்து மக்களுடைய கண்களை மிக தெளிவாக வந்து திறக்க வைத்திருக்கு. என்னுடைய பார்வையில வந்து போன தேர்தலும் வந்து மக்கள் இந்த ஜேவிபிக்கு வந்து ஆணை கொடுத்ததாக இல்லை. உண்மையிலே வந்து எங்களுடைய மக்கள் தமிழ் தேசிய நிலப்பாட்டில் இருக்கிற தரப்புகள் தொடர்பாக வச்சிருந்த ஒரு சில கோபங்கள், தமிழ் தேசியம் பேசி தமிழ் தேசியத்துக்கு நேர்மையாக நடக்காமல் இருந்தது